Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 4ல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஷின் டைப் ஸ்கிரிப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஷின்ஸ் அந்த யூனிட்டில் எல்லா கொஷின்ஸ் தென் அதோடைய ஆன்சர்ஸ் மாதிரி தான் நம்ம எல்லா வீடியோஸும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்றதுக்கு நம்ம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸோ இங்க கொஸ்டின் என்ன யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைப் ஸ்கிரிப்ட், தென் டெவலப் த டைப் ஸ்கிரிப்ட் கோட் டு வேலிடேட் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட். இதுதான் கொஸ்டின். ஸோ இதுல நம்ம பார்க்க போறது டைப் ஸ்கிரிப்ட்னா என்ன, தென் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஒரு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வேலிடேட் பண்றதுக்கு எப்படி வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல கோட் எழுதணும், இதை பத்தி தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு சூப்பர் செட் தான் இந்த டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இட் இஸ் த ஓப்பன் சோர்ஸ் ஸ்ட்ராங்லி டைப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்டு பை த மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான் டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா ஆன்லைன்ல. தென் ஸ்ட்ராங்லி டைப்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஊப்ஸ் கான்செப்டை இது மெயினா ஃபாலோ பண்ணும். அதனால தான் இது சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்றோம். ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எல்லாத்தையுமே இந்த டைப் ஸ்கிரிப்ட் கோட்ல வேலிடேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல ஜேஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லா சேஃபரா டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா மட்டும் யூஸ் பண்ற ஒரு ஈஸியான டெக்னிக் தான் இது. ஸோ டைப் ஸ்கிரிப்டோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைப்பிங், கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ், ஜெனரிக், மாடியூல்ஸ், இது எல்லாத்தையுமே லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு சூட்டபிளாக நம்மளால ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ ப்ரௌசரில் Node.jsல எங்கே வேணால் ஜேஎஸ்ல ரன் ஆகிற பிளேஸில் இந்த டைப் ஸ்கிரிப்ட் கோட் யூஸ் பண்ணி நம்ம எங்கே வேணால் ரன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி கம்பைல் பண்ணுறாங்க? பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக தான். எந்த ப்ரௌசரில் வேணால் Node.jsல வேணால் ரன் டைமில் எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக டைப் ஸ்கிரிப்ட் சொல்லணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டைப் சேஃப்டி ப்ளஸ் மாடர்ன் ஊப் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் டைப் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைப் ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின்ல அதானே கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் டைப்பிங். ஸ்டாட்டிக் டைப்பிங் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனாமிக்கலா டைப் பண்ணும், பட் டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டாட்டிக்கா டைப் பண்ணும். தட் மீன்ஸ் நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, அதை டிக்ளேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த மீனிங் அதோட அவ்வளோதான். இதுதான் ஸ்டாட்டிக் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஹெல்ப் கேட்ச் எரர்ஸ் டூரிங் த கம்பைலேஷன் ரேதர் தென் ரன் டைம். கம்பைல் டைம் பண்றப்பே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எரர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை அங்கே கிளியர் பண்ணிடுறதுனால ரன் டைமுக்கு எரர் வராம நம்ம சேஃபரா பார்த்துக்க முடியுது. செகண்ட் ஒன் டைப் இன்ஃபரன்ஸ். டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா டைப்பை டிக்ளேர் பண்ண மட்டும் இல்லாமல் டைப் ஸ்கிரிப்டை ஆட்டோமேட்டிக்கலாக டைப் டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஈவன் இஃப் த டைப் இஸ் நாட் எக்ஸ்பிளிட்லி டிக்ளேர், நம்ம டிக்ளரே பண்ணாமல் இருந்தாலும் டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணி எடுத்துக்கும். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10னா ஸோ எக்ஸ்ன்றது நம்பர். ஓகேவா? அது ஒரு இன்டிஜர் நம்பர் டைப் அப்படின்றத கிளீனாக வந்து அதுவே எடுத்து கண்டுபிடிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபார் ஊப் கான்செப்ட். ஊப் கான்செப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இந்த எல்லா கிளாஸஸுக்குமே ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைப் ஸ்கிரிப்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ லார்ஜ் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ES6 அண்ட் ES7 ஃபீச்சர்ஸ். ஓகே, டைப் ஸ்கிரிப்ட் சப்போர்ட் அட்வான்ஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபீச்சர்ஸையும் சப்போர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஆரோ ஃபங்க்ஷன், ப்ராமிசஸ், அசிங்க்ரோனஸ் அவைட், மாடியூல்ஸ், இந்த மாதிரி JSON இருக்க மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட் டைரக்டா சப்போர்ட் பண்ணும். ஓகே, அடுத்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரிக்டா டிஃபைன் பண்றது. ஓகேவா? ஜெனரிக் அப்படின்றது நெக்ஸ்ட். ஸோ ரீயூசபிள் ஃபங்க்ஷன் வித் டைப் சேஃப்டி. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீயூசபிள் பண்ற விஷயங்களை இந்த ஜெனரிக்ல கொடுக்குது. தென் பெட்டர் IDE சப்போர்ட். தட் மீன்ஸ் டூலிங் சப்போர்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இன்டெல் சென்ஸ், ஆட்டோ கம்ப்ளீட், ரியல் டைம் எரர் டிடெக்ஷன், ஈஸி ரீஃபேக்டரிங்க்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ணுது அதுல இருக்க டூல்ஸ். தென் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா கம்பைல்டு அவுட்புட்டை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்குன்னா அது வேற எந்த காம்போனன்ட்டோட வேணா சேர்ந்து எல்லாத்தோடையும் ஒர்க் ஆகுற அந்த விஷயங்களை இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க டைப் ஸ்கிரிப்ட் வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே எல்லா விஷயங்களையுமே நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஆஃப்டர் கம்பைலேஷன் டைப் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட்டட் ஜாவா ஸ்கிரிப்ட் தென் ரன் அட் எனிவேர். ஓகே,
ஸோ இவ்வளோதாம்மா உங்களுக்கு. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு, அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு அந்த கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, டைப் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் டு வேலிடேட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஒரு பாஸ்வேர்டையும் இமெயிலையும் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இமெயில் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கான்னு ரிஜெக்ட்ஸை செக் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு திங் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேலிடேட் இமெயில் அதை எடுத்துக்கிறாங்க, என்ன இமெயிலோ அது ஸ்ட்ரிங்ஸில் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் இமெயில் வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை போடுவோம். ஸோ ரிட்டன் இமெயில் டெஸ்ட். ஸோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் வேலிடேட் பாஸ்வேர்டை இது பண்ணணும். ஓகேவா? வேலிடேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 அப்பர் லெட்டராவது இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு டிஜிட் இருக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் பாஸ்வேர்டை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அடுத்து நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்டிங் த ஃபங்க்ஷன் லெட் இமெயில் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா கன்சோல் லாக் அது வேலிடேட் இமெயிலா வேலிடேட் பாஸ்வேர்டான்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் செக்கிங்கும் இமெயிலோட இதுவும் வேலிடேஷனும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் செக் ஃபார்மட் வந்து யூசர் நேம் அட் டொமைன் டாட் எக்ஸ்டென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் வேலிடேஷனுக்கு. பாஸ்வேர்டு இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு. ஸோ கடைசியாக இந்த 2 லைன் தான் இந்த வேலிடேட் இமெயில் அண்ட் வேலிடேட் பாஸ்வேர்டுக்கு. ஓகேவா? இவ்வளோ தான் டைப் ஸ்கிரிப்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம சொல்றது. ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்றது மாடர்ன் ஆப் பில்ட் பண்றப்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். டைப் சேஃப்டிக்காக ஊப் ஃபீச்சர்ஸ், இஎஸ் சப்போர்ட் இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஜேஎஸ்ல ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம கொண்டு வரது தான் இந்த டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்ற கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.